Hello guys, this is Sarana. Welcome to channel Sarana Institute for Railway and TNPC. ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அதில் பார்ட் 1 பார்ப்போம். ஓகே ஓகே ட்ரெயின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸில் நம்ம இன்றைக்கி வந்து சம்ஸ்லாம் பார்ப்போம். கீழே நம்மளுடைய லோகோ போடுங்க, சரவணா இன்ஸ்டியூட் ஃபார் ரயில்வே அண்ட் டிஎன்பிசி. அது கீழே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். அதாவது எந்த ஒரு புக்கை படித்தாலும் நமக்கு அதுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வேணும்னா நீங்கள் பழங்கால போர் முறையெல்லாம் பற்றி ஒரு விஷுவல் இமேஜினேஷன் இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம யூடியூப்லேயே கூட சண்டே ப்ளூப்பர்ஸ் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் போட்டிருப்பாங்க. அவருடைய கதை அந்த ஸ்டோரி சொல்கிறத கேட்டிங்கன்னா நமக்கு அப்படியே விஷுவலைஸ் ஆகும். அந்த மாதிரி அப்புறம் பாகுபலி படம் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்டை படித்தாலும் ஒரு விஷுவலைஸோடு படித்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அதே இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சில மூவிஸ் பார்க்கலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தி மர்டர், அப்புறம் காந்தி 1982, அதுக்கப்புறம் பகத்சிங் த லெஜண்ட் ஆஃப் பகத்சிங் அந்த மூவி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜினேஷன், இது இந்த கோட் வந்து ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்டையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். முக்கியமாக சயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இமேஜினேஷன் யூ கான்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், ரைட்? ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்னுடைய ப்ராப்ளத்துக்கு போகலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் சம். On increasing the speed 5 km per hour of a train, it takes 2 hours less in covering a distance of 300 km. Find its general speed. ஓகேங்களா? ஸோ நான் பேசிக்ஸ் எதுவும் சொல்லலை. ஐ ஹோப் உங்களுக்கு ட்ரெயினை பற்றி பேசிக்ஸ் தெரியும். இன்கேஸ் தெரியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு டைம் எடுத்து புக்கை ரெஃபர் பண்ணிக்கிங்க. இனிமே நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தொடர்புடைய என்னென்ன டேர்ம்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம். ஓகேங்களா? இது மூணையும் பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஓகேவா? அந்த ட்ரையாங்கிளில் மேலே இருக்கிறது டிஸ்டன்ஸு, கீழே இருக்கிறது ஸ்பீடு, டைமு. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிஷனாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் போய் இந்த ஃபார்முலாவில் அங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி போட்டுட்ருக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேங்களா? இந்த 3 இது வந்து உங்களுக்கு இந்த டயக்ராம் மூலிமா உங்களுக்கு இமேஜினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ்னால் இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணி நீங்கள் ஈக்குவல் பண்ணி போட்டலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பேசிக் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? இப்போ வந்து மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றினீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 18/5. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வர டேர்ம் வந்து பாருங்கள் 2 டிஜிட்டாக இருக்குது. ஸோ இங்கேயும் 2 டிஜிட்டாக இருக்குது. அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணும்னா 18/5 மல்டிபிள் பண்ணணும் நீங்கள் எந்த டேர்மையும். ஓகேங்களா? இதே கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து நீங்கள் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணுன்னா நீங்கள் 5/18 ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தால் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இங்கே வந்து சிங்கிள் டிஜிட் இருக்குது. ஸோ இங்கே சிங்கிள் டிஜிட் இருக்குது. அப்போ 5/18 நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஐம் ரைட்? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி உங்களுக்கு
ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஆன் இன்க்ரீஸிங் தி ஸ்பீட் ஆஃப் 5 km/h on increasing the speed of 5 km/h of a train, it takes 2 hours less in covering a distance of 300 km in its general speed. Find its general speed கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் இருந்திருக்கு. இப்போ வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு 2 hours லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல்ல இருந்ததை விட இப்போ 2 hours வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கான்செப்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, இதுக்கு ஒரு கான்செப்ட் ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இன்ட்டு இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீடு ஆர் டிக்ரீஸ் பண்ண ஸ்பீடு. இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ s+5 டிவைடட் பை இந்த டிஃப்ரென்ஸ், முன்னே இருந்த ஸ்பீடுக்கும் இப்போ இருக்கிற ஸ்பீடுக்கும் டிஃப்ரென்ஸ், அதுதான் 5 km. ஸோ அது 5 இன்ட்டு டைம். ஓகேங்களா? டைம் வந்து உங்களுக்கு 2 hour லெஸ். ஓகேங்களா? 2 hour லெஸ், அதாவது டைம் டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் போகணும். ஓகேங்களா? அப்போ 2 hour லெஸ்னால் இங்கே 2. ஓகேங்களா? இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? யூனிட்ஸ் எல்லா பக்கமும் சேமாக இருக்கணும். இங்கே கிலோமீட்டர் ஹவரில் ஸ்பீட் இருந்ததுன்னா டைமும் ஹவரில் இருக்கணும். அதேமாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இது வந்து இங்கே 15 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதையும் இந்த பக்கம் இருக்கிறதையும் நீங்கள் எளிமையாக ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ s+5, இந்த 5 வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 5 × 25 மீதி 2, அப்போ 5 750 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரியுதா? இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆப்ஷன் மெத்தடு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ எஸ் 30 போட்டிங்கன்னா 30 × 35 போட்டிங்கன்னா எத்தனை டைம் உங்களுக்கு? 3 × 35 எவ்வளோ வரும்? இப்போ 1250 வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே தப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஏ ஆப்ஷன் வராது. வேறு பி ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். பி சூஸ் பண்ணால் இங்கே 25, இங்கே 30. ஸோ 3 × 25 75, 75 இங்கே ஒரு 0 750. இப்போ கரெக்டாக வருதா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் ஈஸியாக போட்டலாம். நீங்கள் எப்படி ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை வந்து மெமரியிலே. ஓகே கேஸ், நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். A bullet train without stopping completes its journey in 12 hours. If it runs 30 km/h faster, the train can complete its journey in 10 hours 40 minutes. What was the speed when it completed the journey in 12 hours? Okay, ஸோ இதில் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு கேஸில் வந்து ஸ்பீடு ப்ளஸ்ஸு டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே டிஸ்டன்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸில் போயிருந்தோம்னா அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பாருங்கள், ஒரிஜினல் ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம் நம்ம, ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 30 km/h இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 hours 40 minutes. ஸோ 10 hours 40 minutes வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 10 40 minutes வந்து கலப்பினத்தில் எழுதணும்னா 2/3ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 32/3 வருமா? இப்போ 32/3 ஈக்குவல் டு இந்த பக்கம் உங்களுக்கு 12 இன்ட்டு ஸ்பீடு வந்து எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இது இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டோட ஸ்பீட் இன்ட்டு டைமையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இந்த லாஜிக் புரியுதில்ல உங்களுக்கு? ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 16 டைம்ஸ் வரும், இங்கே 6 டைம்ஸ் வரும். எகைன் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இங்கே 8 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வந்து நீங்கள் இதோட கிராஸ் பண்ணுங்கள். அப்போ 9x வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பெருக்கினீங்கன்னா 8x 240 வரும்.
ஓகேங்களா. அப்போ அந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 km/h. ஓகேங்களா, ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 3 பாருங்கள். The distance between 2 points was covered by a train at 80 km/h while going and 40 km/h while in returning. ஓகேங்களா, அதாவது ஒரு டிஸ்டன்ஸ், 2 டிஸ்டன்ஸ் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு போகிறாங்க, எகெயின் ரிட்டர்ன் வர்றாங்க. போகிறப்ப ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80 km/h. ஸோ வர்றப்பக்க ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 40 km/h. ஓகேங்களா. இஃப் இன் திஸ் ஜேர்னி 6 hours were taken, மொத்தம் 6 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க இந்த ஹோல் ஜேர்னிக்கு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ்? அதனால் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஜிக் புரியுதா? ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு என்னது? S1 S2, அதாவது போகிறப்போ வர்றப்போ உள்ள ஸ்பீட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை? 80, அப்போ 40, அப்போ 2:1 கிடைக்கும். இது வந்து ஸ்பீட் ரேஷியோ. இதே டைம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா T1 T2 உங்களுக்கு இதோட இன்வெர்ஸில் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஈக்குவேஷனில். ஸோ 1:2 வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1:2, இந்த 1:2 இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு டோட்டல் டைமு. 3x இஸ் ஈக்குவல் டு என்னது? உங்களுக்கு 6. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, x இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டைம் எளிமையாக தெரிஞ்சிடும். இப்போ ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:2 கிடச்சிதா? ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து உங்களுக்கு 2 கிடச்சிது. அப்போ 4 இந்த பக்கம், சாரி இங்கே உங்களுக்கு 2, இங்கே உங்களுக்கு 4. அப்போ 2 hours 4 hours. ஓகேங்களா. அப்போ ஸ்பீடு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸில் உங்களுக்கு 80 km/h. அப்போ 2 × 80 km உங்களுக்கு 160 km கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 4th ப்ராப்ளம் டைப் 2வில் பாருங்கள். எ ட்ரெயின் இஸ் ரன்னிங் with the speed of 160 km/h and its length வந்து பார்த்திங்கன்னா 180 meters. Find the time taken by the train to cross a pole. ஓகேவா, ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலை கிராஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அப்படி கிராஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஓகேங்களா. ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு வந்து என்னது? 160. லென்த்து, ட்ரெயினோட லென்த் வந்து உங்களுக்கு 180. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணால் 160 டிஸ்டன்ஸு, ஸ்பீடு வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 180 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 160 km/h கொடுத்துருக்காங்க. அப்போ 5/18 m/s மாற்றணும்னா இன்ட்டு உங்களுக்கு டைம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. டைம் டீன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 5 6 5 30. ஓகேங்களா. அப்போ இதை 4ஆல் கேன்சல் பண்ணால் 4 16, 40 வரைக்கும், 9 4 36. ஓகேங்களா. எகெயின் இதை வந்து எதால் கேன்சல் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், 2 டேபிளில் 9 டைம்ஸ் வரும், இங்கே 20 கிடைக்கும். ஓகே, இதை இப்போ கிராஸ் பண்ணுங்கள். 81 டிவைடட் பை 20. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுருங்க. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2 8, அப்போ 0 வரும். அப்போ இது பண்ணுமா 0.5 கிடைக்கும். 4.05 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A train crosses a 100-meter long platform at a speed of 45 km/h in 60 seconds. Find the time taken by the train to cross the electric pole. ஓகேங்களா.
கொடுத்துட்டாங்க, பிளாட்ஃபார்ம் ஆர்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க, அதேமாதிரி ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, டைமுக்கு எடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் போலை கிராஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 100 மீட்டர். ஓகேங்களா, அதாவது எக்ஸுங்கிறது வந்து ட்ரெயினோட லென்த்து, 100ங்கிறது வந்து பிளாட்ஃபார்மோட லென்த்து, ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் வந்து என்னது 45 இன்ட்டு 5/18 மீட்டர் பர் செகண்டு கன்வெர்ட் பண்ணணும் இன்ட்டு 60. ஓகேங்களா, அப்போ இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வரும், இது 15 டைம்ஸ் வரும். எகைன் கேன்சல் பண்ணால் 2 டைமு, இது 5 வரும். இதை வந்து கேன்சல் பண்ணால் 30 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 25 இன்ட்டு 30 வரும். இப்போ 3 25 75, அப்போ 750 நமக்கு கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 750ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 650 கிடைக்கும். ட்ரெயினோட லென்த்து வந்து உங்களுக்கு 650 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த 650 தான் வந்து பார்த்திங்கன்னா 650ங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் போல். ஓகேங்களா, அதை கிராஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் போல்னால் அதை ட்ரெயின் வந்து தன்னைத்தானே கடந்துக்கிற இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் போலுங்கிற இந்த இடத்துல மீன் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 650 டிவைடட் பை 45 km/h. ஓகேங்களா, 45 km/h வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5/18 போட்டிங்கன்னா மேலே 18 டிவைடட் பை 5 வருங்க. ஓகேங்களா, அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 130 வரும். இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 வரும். இங்கே 6 டைம்ஸ் வரும். எகைன் வந்து 5, இங்கே 2 டைம்ஸ் வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ 26 வரும். இப்போ 26 இன்ட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா அப்போ 52 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்க கைஸ், ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. A 110 meter long train whose speed is 36 km/h takes 53 seconds to cross a pole to the end of the train. ஓகேவா, இது நல்லா நோட் பண்ணுங்கள். end of the train. ஓகேங்களா, end of the trainனா இப்போது போல் இங்கே இருக்குன்னா போல் வந்து இதான் ஒரு ட்ரெயினோட பிகினிங் ஸ்டேஜில். ஓகேங்களா, இங்கே ட்ரெயினோட பிகினிங் ஸ்டேஜில் இருக்குன்னு வைங்க. இந்த பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து இது கிராஸ் ஆகி இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட டைம் இது வந்து பார்த்திங்கன்னா 53 செகண்ட் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லைக் பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா அதை கிராஸ் பண்ணக்கூடிய லென்த்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி போல் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் எண்ட். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? இந்த பிளாட்ஃபார்ம் லென்த்து மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ங்கிற அந்த லென்த்து, பிளாட்ஃபார்மில் போலோட பிகினிங் எண்ட்லேருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் உள்ள லென்த்து. ஓகேங்களா, இப்போ ட்ரெயினோட லென்த்து வந்து நமக்கு 110 தெரிஞ்சிடுச்சு, 110 தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, அப்போ ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ட்டு 5/18 இன்ட்டு செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க 53 செகண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு இது வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ வந்து 10, அப்போ 53, அப்போ 530. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 110 இஸ் ஈக்குவல் டு 530. ஓகேங்களா, எக்ஸ் ப்ளஸ் 110 இஸ் ஈக்குவல் டு 530னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் 110 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 420 கிடைக்குமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 420. இப்போ ஆன்சர் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அவருடைய டைப் 3ல் 7th ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் P to Q ஆர் மூவிங் ஆன் அ பேரல் ட்ராக்ஸ். ஓகேங்களா, பேரலல்னால் ரெண்டும் இணையாக, இங்கே ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு இணையாக இன்னொரு ட்ரெயின் மூவ் ஆகுது. ஓகேங்களா, இந்த சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இது P ட்ரெயின், இது வந்து Q ட்ரெயின். ஓகேங்களா, ட்ரெயின் P கிராசஸ் அ ட்ரெயின் Q கம்ப்ளீட்லி இன் செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ். P வந்து இதை கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 60 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதேமாரி அந்த பேசஞ்சர் ப்ரெசன்ட் இன் தி ட்ரெயின் P, இதில் வந்து ஒரு பேசஞ்சர் இருக்கார். ஓகேங்களா,
அவர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸஸ் அ ட்ரெயின் கியூ இன் 40 செகண்ட்ஸ். இவர் இதை கிராஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 40 செகண்ட்ஸ். ஓகேங்களா, இவர் பாதியில் இருப்பார், மிடில் இருப்பார், எங்கே வேணாலும் இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த கியூ ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 40 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இஸ் இன் 2:1 ரேஷியோ. ஸ்பீட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா S1:2 உங்களுக்கு 2:1ன்னு சொல்லிட்டாங்க. தென் கால்குலேட் தி ரேஷியோ ஆஃப் தி லென்த்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ட்ரெயினோட லென்த்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, லென்த் ரேஷியோ கேட்குறாங்க. இது ஜென்ரலாக கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தெரியும், அதாவது ட்ரெயின் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடுக்கும் வரும் அண்ட் டைமுக்கும் வரும். ஓகேங்களா, வேறு ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:2 கிடைக்கும். நீங்கள் பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே, நம்மளோட அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். A 110 meter long train is running with a speed of 60 km/h. How much time will it take to cross a man running from opposite direction with a speed of 6 km/h? ஓகேங்களா, அதாவது ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மேன் ஒருத்தன் நடந்து வர்றான். ஓகேவா, அவனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 6 km/h. ஓகேங்களா, ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் 60 km/h. ஓகேங்களா, 60 km/h. ட்ரெயினோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 110 மீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்குறாங்க, இவங்க கிராஸ் பண்ணிக்கக்கூடிய டைம் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்பீடையும் நீங்கள் ஆட் பண்ணும். ஏன்னா ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. ஆப்போசிட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீடை வந்து ஆட் பண்ணும். இது 60, இவர் வந்து 6, அப்போ 66 × 5/18 km/h வந்து m/s மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் டைம் நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதை டீன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3×6 = 11 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா இது 10 டைம்ஸ் வரும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 × 3 6 செகண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா A train overtakes two poles who are moving with the speed of 2 km/h and 4 km/h of the train moving in the same direction, and the train passes them in 9 seconds and 10 seconds respectively. Find the length and speed of the train. ஓகேங்களா, அதாவது ஒரு ட்ரெயின் இருக்குது, சேம் டிஸ்டன்ஸு தான், சேம் லென்த்து. ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தன் போகிறான், அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறான். இவன் 2 km/h, இவன் 4 km/h. 2 பேர்த்தையும் வந்து இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுது. அப்படி கிராஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பீடு. டைம் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து 9 செகண்ட் எடுத்துக்குது, இவனுக்கு வந்து 10 செகண்ட் எடுத்துக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயினோட ஸ்பீடு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த 2 கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸு சேம் தான், ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 கேஸோட ஸ்பீட் இன்ட்டு டைம் ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஸ்பீட் தெரிஞ்சிருமா. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நமக்கு ஸ்பீடு எவ்வளோ, எஸ் ப்ளஸ் மூவிங் இன் தி சேம் டைரெக்ஷன். ஓகேங்களா, சேம் டைரெக்ஷன்னா என்னன்னு ஸ்பீடை வந்து நம்ம மைனஸ் பண்ணும். ஓகேங்களா, அப்போ எஸ் மைனஸ் 2 இன்ட்டு 5 இன்ட்டு டைம் வந்து 9 செகண்ட்ஸ். ஓகேங்களா, 9. ஓகேங்களா, இது வந்து 5/18 போடலாம், போட்டிங்கன்னா கேன்சல் ஆயிரும்.
இருந்தாலும் நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவா? 9 ஈக்குவல் டு ஓகேவா? இதுக்கு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் வரும், கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எஸ் மைனஸ் 410. ஓகேங்களா? இந்த 5/18 போட்டோமா ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அது தேவையில்லை. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9s மைனஸ் 18, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10s மைனஸ் 40. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு எஸ் மட்டும்தான் கிடைக்கும். இந்த 40 இங்கே வந்துன்னா உங்களுக்கு 22 கிடைக்கக்கூடியது கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? ஸ்பீடு கிடைக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஸ்பீடு இப்போ 22 கிலோமீட்டர் பர் ஹவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? லென்த்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமாக, ஸ்பீடு வந்து 22 கிலோமீட்டர் பர் ஹவரா? ஓகேவா? 22 கிலோமீட்டர் பர் ஹவர் இன்ட்டு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏவும் இருக்குது பியும் இருக்குது. ஸோ எலிமினேட் பண்ணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். ஒன்று 9 எடுத்துக்கலாம், இல்லை 10 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 9 எடுத்துக்கலாம். இதை 5/18 கன்வெர்ட் பண்ணிடுங்க, இன்ட்டு 9 போட்டுக்குங்க. ஓகேங்களா? அதேமாரி ஸ்பீடு வந்து இங்கே மைனஸ் பண்ணுமா? ஏன்னா வந்து ட்ரெயினோட ஸ்பீட் 22 கிலோமீட்டர் பர் ஹவர், ஆனால் அந்த மேனோட ஸ்பீடு அவன் சேம் டைரெக்ஷனில் போகிறான். அப்போ ஸ்பீடை மைனஸ் பண்ணால் இங்கே 20 தானே வரும். ஸோ 20 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் வரும். இங்கே 9. ஓகேங்களா? 9. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும், இங்கே 10 டைம்ஸ் வரும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல இதை மைனஸ் பண்ணுறதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு அப்போ 60 கிலோமீட்டர் வரும். ஸோ உங்களுக்கு அப்போ தப்பான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஆன்சர் ஏ இஸ் தி ரைட். ஓகே, ரைட்டா? ஓகே, அவர் thank you guys. Please do subscribe my channel, press the bell icon.